2005 பட்டதாரி ஆசிரியராகவும், 2006 முதுகலை ஆசிரியராகவும், 2013 ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரிய தேர்வின் மூலம் விரிவுரையாளராகவும் சேர்ந்தவர் நம்முடைய விஜயன் ஐயா. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2015 திருப்பத்தூர் எக்ஸலில் சேர்ந்தவர். அடுத்தபடியாக 2018 உள்ளூர் அமைப்பின் தலைவராக பணியாற்றினார் மற்றும் எல்லோ பிரசிடென்ட் எக்ஸல் அவார்டை பெற்றார். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் 2019 மண்டல ஒருங்கிணைப்பாளர் நிகழ்வுகளாகவும் பணியாற்றினார். புதிய LOM JCI அரூர் விரிவாக்கம் மற்றும் மண்டல பயிற்சியாளராக பட்டம் பெற்றவர். அடுத்தபடியாக 2022 மண்டல துணைத் தலைவராக பணியாற்றினார் மற்றும் சிறந்த ZVP விருதை பெற்றவர். அடுத்தபடியாக 2022 நாக்பூரில் நலந்தியான் பட்டம் பெற்றவர். அடுத்து இப்போது அவர் ஊத்தாங்கரையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதன்மை IBRC ஆக பணிபுரிகின்றார். இது மட்டுமல்லாமல் 2019 ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ட்ரஸ்ட் மூலம் அவர் பாத்தீங்கன்னா இளம் சாதனையாளர் என்ற விருதை பெற்றவர் நம்முடைய விஜயன் ஐயா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க என்றால் நம்முடைய JCI அமைப்பில் உள்ள பட்டதாரி ஆசிரியரான JC ஆனந்தி மேடம் ஆனந்தி அம்மா அவர்களை திருமணம் செய்திருக்காங்க. அது இல்லாம அவங்களுடைய பிள்ளைகளா பாத்தீங்கன்னா பூர்ணிதா மற்றும் ஸ்ரீனிதா என்ற 2 பிள்ளைகள் உள்ளார்கள். ஸோ இது இல்லாம நம்மளுடைய திரு விஜயன் ஐயாவை நான் இந்த ஜூம் ஸ்கிரீனுக்கு அழைப்பதில் மிகவும் பெருமிதம் கொண்டுள்ளேன். ஐயா விஜயன் ஐயா JCI செனட்டர் மிஸ்டர் M விஜயன் ஐயாவை நான் இந்த ஜூம் ஸ்கிரீனுக்கு அழைக்கிறேன். நன்றி நன்றி புருஷோத்தமன் அவர்களே. ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா சிறப்பாக நம்ம பயிற்சியாளர் அறிமுகப்படுத்தினீங்க. வாழ்த்துக்கள். விஜயன் சார் என்னுடைய ஒரு JC அமைப்பின் மூலம் தான் பல அறிமுகம். அவங்க அவங்க முதல் முறையா அவங்க மேடையில பேசும்போதே ஒரு மக்களை எல்லாம் ஈர்த்து நல்ல ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிறத நிரூபித்தவர். இப்போ இது உங்களோட ப்ரொஃபைல எக்ஸ்ட்ரா இன்ட்ரோ பண்ணும்போது தான் தெரியுது அவங்க நலந்தியனாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது மிக பெருமைக்குரிய விஷயம். அவுட்ஸ்டாண்டிங் அவார்ட்ஸ் பல பெற்றவர்கள். நமக்கு ஏற்கனவே சென்ற வருடமும் நமக்கு வழிகாட்டியாக நமக்கு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தவர். ஸோ அவர் நமக்கு நம்முடைய அழைப்பை எடுத்து வந்திருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருடைய சார்பாக அவருடைய பயிற்சி உரையை தொடங்குவார். இனிய பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அவரே சில பயிற்சியாளர்கிட்ட நாங்கள் பேசும்போது பல தலைப்புகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நம்ம விஜயன் சாரை பொறுத்தளவுக்கு அவர் கொடுத்தா அதில் ஒரு உடனே அக்செப்ட் பண்றது மாதிரி இருக்கும். தலைப்பை சிறப்பாக நமக்கு வழி நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு அவர் பயிற்சி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். வெல்கம் டு தி ஜூம் ஸ்கிரீன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் பேசுறது ஆடிபிளா இருக்காங்க சார்? தெளிவா இருக்கு சார். தெளிவா. தேங்க்யூ சார். அனந்தமே ஜெயம், எல்லாம் கைகூடும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காலை நேரத்துல நமக்கு எல்லாம் தெரியும். ஞாயிறு அப்படின்னாவே பார்த்தாங்கன்னா சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்றப்ப பார்த்தோம்னா சூரியனுடைய தினம். ஒவ்வொரு முறையும் சண்டேவுல மீட் பண்றப்ப இத சொல்றது உண்டு. அந்த சூரியனுக்குரிய நாள், அதாவது மங்களங்கள் நிறைந்த நாள் அப்படின்னு சண்டேவுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. சூரியன் மங்களத்தை ரொம்ப காலையில ஒரு 6ல இருந்து 7 வரைக்கும் பார்த்தாங்கன்னா அள்ளி வீசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூரியனுடைய நாள்ல என்னது ஒரு ஹாலிடேவ்ல எல்லாத்தையும் மீட் பண்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம மீட் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது லேனா சார். முதல்ல அவங்களுக்கு நன்றி. அவங்களோட அதாவது அவங்க லோகோல ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க. தமிழக தன்னம்பிக்கையாளர்கள் தமிழக தன்னம்பிக்கையாளர் வெற்றியாளர்கள் வட்டம் அப்படின்றதுல அந்த லோகோவுக்குள்ள ஒரு வாசகம் இருந்தது. என்ன அப்படின்னா முன்னேறுவோம் முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப நல்ல வாசகமா அது இருந்தது. நாமளும் முன்னேறணும், மத்தவங்களையும் முன்னேற்றணும் அப்படின்றதுல நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனராகவும் ஒரு பயிற்சியாளராகவும் வந்து நீங்க முன்னேறது இல்லாம நிறைய பேர் முன்னேறதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு தளத்தை அமைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்குது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற 11 பேரையும் நீங்க தான் இணைச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அருமையா என்னது தூய தமிழ்ல புருஷோத்தமன் சார் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. தமிழ்ல இப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்தமிழ்னு சொல்லலாம் இல்லையா? ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனா கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் புருஷோத்தமன் சார். அடுத்தது ஆமா. என்னோட வந்து என்னது கொலீக் ZVP-யா இருந்து ஒரு புன்னகை மன்னன் சொல்லுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெச்சூரிட்டியா அவர நம்ம பார்க்குறேன். ஜேசி விவேக் ராஜா சார். என்னது நெறைய ட்ரெய்னிங் ஃபோரம்லாம் இப்ப போயிட்டு, ரொம்ப அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. பார்க்குறப்பயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட விஷ் பண்ணாரு. அவருடைய அது சிறந்த குணம்னு சொல்லலாம். அதாவது எந்த நல்ல விஷயங்கள் எடுத்தாலும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர், மோட்டிவேட் பண்ணக்கூடியவர், நல்ல மனிதர் விவேக் ராஜா அவங்க. அதே மாரி இன்னைக்கு பயிற்சியில கலந்துக்கக்கூடிய சிட்டர்ஸ். இன்னைக்கு பார்த்தோன்னா, ட்ரெய்னிங்ல ஒரு தீராத தாகம் கொண்டவர்ன்னு சொல்லலாம். ஸ்பெயின்ல இருக்காரு. இன்னைக்கு வந்து ஸ்பெயின் இருந்தாலும் இந்த ட்ரெய்னிங்ல அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க மனைவி கூட சொன்னாங்க. ட்ரெய்னிங்க்கு பார்த்தீங்கன்னா, சண்டே மாரியப்பன் சார் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு பார்த்தீங்கன்னா, அந்த பயிற்சிகள்ல கத்துக்கிறதுல ரொம்ப என்னது ஒரு இன்ஸ்பயர்டான பெர்சன். கத்துக்கிறது மட்டும் இல்லாம, இப்ப பார்த்தோம்னா டெய்லி ஒரு மெசேஜ் ஒரு என்னது டெய்லி அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டிக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங் மெசேஜ குடுத்திருக்கிற மாரியப்பன் சார், அதே மாரி அஸ்வினி மேடம், குணசேகர் சார், கவின் மாஸ் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல எனது காலை வணக்கத்தை தெரிவித்து, அ இந்த இனிய பயணம் அப்படின்றதுல அது போறதுக்கு முன்னாடி ஒரு கதையோட எப்பயுமே நான் என்னோட செஷன இது துவக்கறது உண்டு. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கதைனால நெறைய மீட்டிங்ல சொன்னது உண்டு. அந்த கதையோட இந்த நிகழ்ச்சிய ஆரம்பிப்போம். ஒரு ஊர்ல பார்த்தோம்னா, ஒரு ஜென் துறவி இருந்தாராம். அவரு எங்க போனாலும் ஒரு கண்ணாடி எடுத்துட்டு போவாராம். கண்ணாடி எடுத்துட்டு போறப்ப பார்த்தோம்னா, அவங்க சீடர்கள் எல்லாம் கூட பார்த்தோம்னா, இத பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களாம். "என்ன இது எப்ப பாரு இவரு கண்ணாடிய தூக்கிட்டு போறாரு. அடிக்கடி முகத்த பார்த்துக்கிறாரு. இவருக்கு பெரிய அழகுன்ற மாரி ஒரு நெனப்பு போல இருக்குது." அப்படின்னு சொல்லி சீடர்கள் வந்து பேசிப்பாங்க. இது அந்த குருவுக்கும் தெரியும். இவங்க பேசுறத அப்பப்ப அவரு கேட்டிருக்காரு. நல்லா அவருக்கும் தெரியும். இருந்தாலும் கண்ணாடிய பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் அரசர் வந்து அந்த நாட்டு ராஜா வந்து இந்த ஜென் துறவிய பார்க்க வராரு. பார்த்துட்டு அவரு பார்க்க வரப்பயும் பார்த்தீங்கன்னா, இவரு கண்ணாடிய பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே அந்த ராஜா கேட்கிறாரு, "ஏங்க நீங்க முற்றும் துறந்த என்னது ஒரு துறவியாச்சுல்ல, நீங்க கூட உங்க அழகா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறீங்களேன்னு" சொல்லிட்டு கேட்கிறப்ப, அந்த துறவி சொன்னாராம், "இல்லப்பா, எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, இந்த கண்ணாடிய வந்து ஓப்பன் பண்ணி இப்படி பார்ப்பேன். அந்த கஷ்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில தெரியும். சரின்னு அதுக்காக பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைய வந்து தீர்க்கக்கூடிய திறமை யாருகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணாடியில பார்ப்பேன். ஒரு உருவம் தெரியும். அந்த உருவம் தான் இந்த பிரச்சனைய தீர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்றது நான் தெரிஞ்சுப்பேன். அப்ப எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமும் நான் தான். அத தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவனும் நான் தான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்காக தான் இந்த கண்ணாடிய வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட இந்த துறவி சொன்னாராம். அந்த ஒரு என்னது சிந்தனையோட இந்த இனிய பயணத்துக்குள்ள போவோம். சமீபத்துல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கிறப்ப, உங்களுக்கு என்னலாம் லைஃப்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, ஒரு ஸ்டூடண்ட் சொன்னாப்புல, நான் வந்து சார் ஜாலியா இருக்கணும் சார். வாழ்க்கையில வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா இருக்கணும் அப்படின்னாப்புல. இன்னொரு ஸ்டூடண்ட் கிட்ட கேட்கிறப்ப, சார் நான் யார்கிட்டயும் திட்டு வாங்கவே கூடாது சார். நான் வந்து சந்தோஷமா இருக்கணும். திட்டு வாங்கக்கூடாது. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விஷயத்த சொன்னாங்க. இப்ப ஒரு குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தான்னா, நம்ம அப்பா, அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஒரு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாஸ் கிட்ட நாம திட்டு வாங்கக்கூடாது. நான் வந்து ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து திட்டு வாங்கக்கூடாது. என்னை வந்து யாரும் கண்டிக்கக் கூடாது. அப்படின்ற மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை படிக்கக்கூடியவங்க மாணவ, மாணவிகள்லாம் நினைக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவி எடுத்துக்குவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாங்கன்னா, என்னைய வந்து என்னது திட்டக்கூடாது.
என்கிட்ட அன்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் மனைவி கிட்ட திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு அன்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எதோட கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எல்லாமே வந்து அன்புதான். எல்லாமே யாரு கூட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா, அன்பை தான் எதிர்பார்க்கறாங்க. எங்க நம்ம எது போனாலும் சரி, ஒரு பாஸ் கிட்ட தொழிலாளராக இருந்தாலும் சரி, இல்ல பாஸோட குடும்பத்துல இருந்தாலும் சரி, அல்லது மாணவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, அன்பாக நாங்கெல்லாம் நடக்கணும், நாங்கெல்லாம் நடத்தப்படணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்தானா, நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, சித்தர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய வாழ்நாள் பார்த்தோம்னா 120 வருஷம் சொல்லியிருக்காங்க. 120 வருஷம் நம்ம சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இத சொல்றப்ப நெறைய பேர் சொல்றாங்க, "அவ்வளவு வருஷம் இருக்குதா? 120 வருஷம் இருக்கா? அவ்வளவு நாள் நான் வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? நோய் வந்துருமா?" அப்படின்லாம் சிந்தனை செய்றாங்க. பட் நம்ம அந்த மாரியான சிந்தனை எல்லாம் இல்லாம, 120 வருடங்கள் சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும் வச்சோம்னா, நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகளும், வசதிகளும் உருவாகும் அப்படின்றது நம்பிக்கை. ரைட். இன்னைக்கு இந்த இனிய பயணத்துல நம்ம என்னத்த பார்க்குறோம் அப்படின்னா, எஸ். எஸ். சிற்றரசு சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? நான் கிளியரா இருக்குண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ். இன்னைக்கு இந்த இனிய பயணத்துல நம்ம என்ன விஷயத்த ஆக்சுவலா நம்ம இதை வந்து என்னது நமக்கிடையே ஒரு ஷேரிங் தான். நம்மளுடைய கருத்துக்களை பரிமாற போறோம், ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். இதுல பார்த்தாங்கன்னா, ஆஹ் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு இனிமையான பயணமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி மட்டும் தான் நம்ம ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்க போறோம். விஜயன்ட்டு பாத்துருப்பேன். எஸ். நம்ம வாழ்க்கை வந்து இனிய பயணமா அமையன்னா, அதுல மெயினான ரோல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கணவனும் மனைவியும் தான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கணவனும் மனைவியும் வந்து எப்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழ்க்கைய நடத்துறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கிறது. சுத்தி இருக்கிறவங்களும் பார்த்தாங்கன்னா, அ அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்களுக்கும். அந்த மாதிரியான ஒரு ரோல் மாடலா நம்ம பயணம் செய்யக்கூடிய பாதை பார்த்தாங்கன்னா, ஒரு நிறைவா இருக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி கிட்ட என்னெல்லாம் இருக்கும்? அ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? எது எதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்? நம்மகிட்ட இருக்கிற மிஸ்டேக்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அ அப்படி பார்க்கிறப்ப பார்த்தாங்கன்னா, நம்ம ஜான் கிரே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு நம்மலாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கை ரொம்ப இனிமையா போறதுக்கு ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஆண்கள் எல்லாமே பார்த்தாங்கன்னா, செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெண்கள் எல்லாமே எங்கிருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளி கிரகத்துல இருந்து வந்தவங்க அப்படின்றது. இது என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்தவங்க, வெள்ளி கிரகத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடியவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எதிர்பார்க்கறது இதுதான். அதாவது அவங்களுடைய சக்திய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா திறமை நல்லா வச்சிருப்பாங்க. எல்லாத்துலயும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டரா இருக்குது. இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டைம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா, செய்திகள் கேட்கறதுல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. விளையாட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாரு? ஜென்ஸோட கேரக்டர். இவங்கலாம் செவ்வாய் கிரகத்தை சார்ந்தவங்க. அதே மாரி அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அவங்க என்னது அன்பு அன்பு செலுத்துவதில அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ட காட்டுவாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அழகுல இன்ட்ரெஸ்ட்ட காட்டுவாங்க. உறவுகள் பேணுறதுல பார்த்தோம்னா, நெறைய அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாரி மத்தவங்க கிட்ட பேசுறது மூலமா அ அவங்க ரொம்ப மகிழ்ச்சிய உணர்றாங்க. எஸ். ஆண்கள் எல்லாமே நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள மாரியே அவங்களும் சிந்திக்கணும். நம்மள மாரியே அவங்களும் பேசணும்.
நம்மள மாதிரியே அவங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளாம் எதிர்பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க. வந்தவுடனே என்ன பண்றோம்? நம்ம வணக்கம் பண்றோம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் பண்றோம். அடுத்தது பார்த்தோம்னா, அவங்களுக்கு தண்ணி குடுக்கணும்னு நெனைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, தண்ணி குடுத்த பின்னாடி அந்த டம்ளர வாங்கிட்டு போய் வைக்கணும். இப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கிறோம். அவங்களுக்கு தேவையானத அதுக்கப்புறமா ஸ்வீட்லாம் குடுக்கணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறோம். ஆனா லேடீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்தவங்கள பார்த்தோம்னா, வணக்கம் பண்ணி வரவேற்க மாட்டாங்க. வந்தவங்களுக்கு உடனே தண்ணி குடுக்க மாட்டாங்க. தண்ணி குடுக்கறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ குடுப்பாங்க. இத பார்த்த உடனே நமக்கு என்ன வரும்? ஜென்ஸுக்கு உடனடியா கோவம் வரும். ஆனா, பெண்கள் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நம்மள மாரி நம்ம ஹஸ்பண்ட் ஆண்கள் எல்லாம் உணரணும். உணரணும்னா என்ன? ஹேப்பியாவோ, இல்ல இதாவோ உணரணும். அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அதே மாரி கருத்து நம்ம சொல்ற மாரியே அவங்களும் கருத்து சொல்லணும். நாம எப்படி நடந்துக்கணுமோ அவங்களும் நடக்கணும். பெண்களும் எதிர்பார்க்கிறாங்க. இங்க என்ன முரண்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்கள் எதிர்பார்க்கறது தான். இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கிறது பார்த்தோம்னா, அந்த இடத்துல அ மனஸ்தாபத்த உருவாக்குது. 2 பேருக்கிடையே ஒரு இப்ப நாம நெனைக்கிற மாரி அங்க நடக்காதப்ப மனஸ்தாபம் உருவாகுது. இப்ப இத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எஸ் ஏற்றுக்கொள்ளுதல். அது மூலமா இதை நம்ம கடந்து செல்ல முடியும். அதே மாரி பார்த்தாங்கன்னா, வாழ்வில ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதுக்கான மெயினான 2 முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இதுதான். இன்னைக்கு இந்த இனிய பயணத்துல ரொம்ப ஒரு முக்கியமான என்னது பாயிண்ட் கரு அப்படின்னா இதுதான். அதாவது லேடீஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க ஜென்ஸ பத்தி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நான் சொல்றத வந்து காது குடுத்து கேட்கறதில்ல. அப்படியே கேட்டாலும் கேட்டுட்ட உடனே அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன குடுத்துர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை. அது என்ன கவனிச்சு கேட்கறதுல இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கலாங்க. எப்படி அப்படின்னா, அ எங்க வீட்ல கூட வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாரி நான் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்தேங்க. ஆஃபீஸ்ல இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஒர்க்க குடுத்து 5யும் முடிக்க சொல்றாங்க. ஒரே நாள்ல அந்த 5 ஒர்க்கையும் முடிக்க முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்க குடுத்துட்டு, உடனடியா 5 மினிட்ஸ்ல அத செஞ்சு செஞ்சு தர சொல்லிர்றாங்க, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அது அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, "ஒரே நாள்ல 5 ஃபைல்லாம் முடிக்க முடியாது. நீ 3 மட்டும் முடி. இந்த ஃபைல உடனே முடிச்சு தர சொல்றாங்களா, 10 நிமிஷம் கழிச்சு முடி" அப்படின்னு சொல்றேன். ஆனா பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அத வந்து ஏத்துக்கிறது இல்ல. அவங்க அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு இது சரியான சொல்யூஷனும் இல்ல. அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றத கேட்கணும். கொட்டணும். இல்ல ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லி, அவங்க சொல்றத கூர்ந்து கவனிக்கணும். சரி கவனிச்சுட்டா போதுமா? அவங்களே பிரச்சனையில இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரக்கூடாதா? அப்படின்னா, கட்டாயம் தரவே கூடாது. எப்ப தரணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த பிரச்சனைய என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஒழிய, அவங்க எந்த விஷயம் சொன்னாலும் சரி, பெண்கள் சொல்றப்ப நம்ம காது குடுத்து கேட்டுக்கணும். இப்ப என்னோட ஆபீஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, வந்து சொல்லுவாங்க. சார் இங்க இந்த அம்மா இருக்கிறாங்கல்ல சார், இவங்க வந்து இப்படி பண்றாங்க சார். இது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் இவங்களுக்கு அவ்வளோ விஷயம் நான் செஞ்சு குடுத்தேன். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சமீப காலமா என்ன பண்றேன்னா, அவங்க சொல்றது எல்லாத்தையும் காது குடுத்து கேட்டுக்கிறேன். கேட்டு முடிச்சுட்ட உடனே பார்த்தோன்னா, அவங்க ரொம்ப என்னது ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்களுடைய வெயிட்ட வந்து குறைச்சுட்ட மாரி இது பண்றாங்க. இப்பதான் சார் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, அ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னா எதுவுமே கிடையாது. நான் காது குடுத்து கேட்கறது தான் சொல்யூஷன். ரொம்ப ஹேப்பியா போறாங்க. போய் அடுத்தது அவங்க வேலைய செய்றாங்க. இன்னொருத்தர் வராங்க. அவங்களும் இதே தான். நான் இவங்க எல்லாமே லேடீஸ் தான். ஐயோ! அவங்களும் வராங்க. அவங்களுடைய கஷ்டத்த சொல்றாங்க. "இப்படி இருக்கு சார். இந்த மாரி இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்களுக்கு சொல்றது எதுவுமே கிடையாது. சைலன்ட். அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அவங்களுடைய டென்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆயிடுறாங்க. அவங்களுடைய டிப்ரஷன் குறைஞ்சிருச்சு. அவங்க இப்ப எனர்ஜிய வாங்கிக்கிட்ட மாரி போய் அவங்களுடைய ஒர்க்க செய்றாங்க. இத தான் விரும்புறாங்க. குடும்பத்துல ஒரு மனைவி கிட்ட மனைவி மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். சொன்னா காது குடுத்து கேட்கணும். எதுவும் சொல்யூஷன் சொல்லிடக்கூடாது. ஆனா நாம என்ன நெனைக்கிறோம், ஜென்ஸ் எல்லாரும் என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, நம்மகிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்கல அப்படின்னா நாம என்னது ஆகா என்னது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அதுதான் தவறு. அவங்க எல்லாமே என்னத்தை விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா என்னது சிம்பத்தியை தான் விரும்புறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா லேடிஸ் பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுல பேசிக்கிறாங்க இல்லையா, யாரு அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, யாரு அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. 4 பேர் உட்காந்து பேசிப்பாங்க. 4 பேர்த்துல யாருமே பார்த்தோன்னா ஐடியா யார் சொல்லாம இருக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது லேடிஸ்க்கு. இப்போ நம்ம ஜென்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, திருமணம் ஆயிட்ட பின்னாடி அந்த பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் பார்த்தாங்கன்னா நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மேல கவனம் செலுத்துறாங்க, அவங்க மேல அட்டென்ஷன் செலுத்துறாங்க, அவங்க எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்க அப்படின்றதெல்லாம் அவங்க என்னது ஒவ்வொன்னையும் கேட்டுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஜென்ஸுக்கு இது பிடிக்காத விஷயம். நம்மளுடைய சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு தான் ஜென்ஸ் விரும்பக்கூடியது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சமீபத்துல பார்த்தோம்னா, அ எங்க ஏரியாவுல பார்த்தோம்னா, ஆடியோ, வீடியோல ரொம்பவும் ஒரு ஃபெமிலியரான ஒருத்தரு. அவரு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நிறைய சாதிச்சுட்டாரு. அ என்னது குரோர நோக்கி அவருடைய பிசினஸ் போயிட்டு இருக்குது. அவர பார்த்தோன்னா, ஒரு மகளிர் தின விழாவுல அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க. ஃபேமிலியோட வரப்ப பார்த்தோன்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றப்ப, அவரு சொன்ன விஷயம், "நான் இவ்வளவு சாதிச்சிருக்கிறேன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய மனைவி தான்." அவங்க பார்த்தாங்கன்னா, "நான் எது சொன்னாலும் ஓகேங்க, நீங்க செய்யுங்க, உங்களால முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையால தான் நான் இவ்வளவு குரோர நோக்கி என்னுடைய பிசினஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு பார்த்தோன்னா, அந்த மீட்டிங்ல சொன்னாரு. எஸ், அதுதான் உண்மையும் கூட. நம்ம ஜென்ஸ் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அங்கீகாரம், ரெகனைஸ் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே சொல்லணும். ரெகனைஸ் பண்ணாங்கன்னா, எஸ் அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து போறாங்க அப்படின்றது இது உண்மை. இந்த மாரி உங்களோட லைஃப்ல அ நீங்க அ ஏதாவது இந்த மாரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இப்ப ஷேர் பண்ணலாமே? இத நீங்க உதாரணத்துக்கு இந்த மாரி நீங்க அப்ளை பண்ணி, நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களும் ஷேர் பண்ணலாம். இல்ல சார் நான் இந்த மாரி அப்ளை பண்ணாம, நான் எங்க வீட்ல பிரச்சனை வந்திருக்குது. அப்படின்றத ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் இருந்தா, அ ஷேர் பண்ணா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ். அடுத்த ஸ்லைடு போறதுக்கு முன்னாடி. சார் வணக்கம் சார். நான் ஞானசேகர் பேசுறேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நீங்க சொல்ற மாதிரியா நம்மளுக்கு இந்த மாதிரியே நம்ம வீட்டுல தெரிஞ்சு இருந்து கூட நம்ம அந்த தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நானா. நம்ம அவங்களுக்கு வெறும் கேட்கறது, அவங்க பேசுறத மட்டும் வீட்டுல கேட்டா போறோம் அப்படின்ற செய்தியை நீங்க திரும்பவும் இப்ப சொல்லும் போது நம்ம அதை கொஞ்சம் சின்சியரா அதை நம்ம கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனைக்கு தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சரியான ஒரு விஷயம். நீங்க ரொம்ப அற்புதமா அந்த எக்ஸாம்பிளோட சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சார். வேற யாராவது சார்? ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார், இப்போ இது எப்படின்னா, நானும் அம்மா கிட்ட சில நேரத்துல அம்மா எதனா சொல்லுவாங்க, பெருசா கேட்டது இல்லை. ஆனா இப்போ சில டைம்ல அவங்க சொல்றப்ப கேட்கறப்போதான் சரி. ஏன்னா நார்மலா இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் சார். இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை நம்ம கேட்கிற இடத்துல இருக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு அது ஒரு ரிலீஃப் கிடைக்கும்ன்றது ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சிருக்கு சார். பிரசாத் சார், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார், 23 ரொம்ப தான் சார் ஏஜ். யூ ஆர் கிஃப்டட். எஸ். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியல. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சது.
வீட்ல வரக்கூடிய நிறைய ப்ராப்ளத்துக்கு காரணம் பார்த்தாங்கன்னா, அவங்க சொல்றத நம்ம கேட்கறதில்ல. கேட்ட உடனே சொல்யூஷன் குடுத்துறது. அது வந்து என்னது, நம்மளுடைய இயல்பா போயிடுச்சு. இப்ப அந்த மாரியான விஷயத்த நான் நிறையன்றத விட அமைதியா காது குடுத்து கேட்டோம்னா சரி. அததான் எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்னு பார்த்தோன்னா, அத முழுமையா கேட்கறாங்கல்ல. ஏன்னா நம்ம கேட்டுக்கிட்டே வேற வேலை செஞ்சாலும் நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அ அவங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்த இது நடந்ததா? அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஓ! நாம சொல்றத இவரு கேட்கறாரு அப்படின்றத என்னுடைய அனுபவத்துல நான் சமீபமா தெரிஞ்சு ஃபாலோ பண்றப்ப, அ எங்களோட குடும்ப இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். தேங்க் யூ புருஷோத் சார் அண்ட் ஞானசேகர் சார். எஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். எஸ். அதே மாரி பார்த்தோன்னா, அதாவது நாம இந்த இடத்துல தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸுக்கு வந்து அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, தே ஆர் மோட்டிவேட்டட். அதே மாரி லேடீஸ் பார்த்தோன்னா, நாம கொண்டாடுறோம் அப்படின்றத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஹைலி மோட்டிவேட்டட் ஆகுறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாங்க. இப்ப ஒரு ஒரு மாமியார்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் எக்ஸ்ஆர்ஒய் ஒருத்தர் சொல்றாங்க, "ஏம்மா உன்னோட மருமகள் இருக்கிறாங்கல்ல, என்னுடைய மாமியார் மாரி ஒரு சூப்பரான ஆளு எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்க மருமகள் இப்படி சொல்றாங்க அப்படின்ற விஷயம் அந்த மாமியாருக்கு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்கலாம் மாமியார் வந்து அன்னையிலருந்து என்னது அந்த மருமகளுக்கு அடிமை. ஆனா சமுதாயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பத்தி அ என்னது விமர்சனமா குடுக்கறது பார்த்தோம்னா, டபுள் மடங்கா வந்து சேருது. டபுள் மடங்கா வந்து சேர்றப்ப, அவங்க அதுக்கு டபுளா ஏதோ ஒரு வார்த்தைகள விடுறாங்க. இது இந்த மருமகளுக்கு வந்து சேருது, மாமியாருக்கு வந்து சேருது. பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு கேப்ப உருவாக்குறதுக்கு இந்த விஷயம் காரணமா அமைஞ்சிருது. அதுக்கு பதிலா மாமியார பத்தியோ, ஒரு மருமகள பத்தியோ நல்ல விஷயத்த நாம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அ கட்டாயம் நல்ல விஷயம் இருக்கும். நம்ம சமுதாயத்துல என்னன்னாங்க, ஒரு 4 பேரு சேர்ந்து உட்கார்ந்து பேசினாலே என்ன பண்றோம் அப்படின்னா, பொதுவா ஒரு நெகட்டிவான விஷயத்த தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நெகட்டிவான விஷயத்த தான் பேசுறோம். நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட்ட தான் நம்ம அத வந்து ஆராயறோம். கருத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனா, அங்க நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 4 பேர் 4 பேத்துல யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த இடமே பாசிட்டிவா மாறிடும். அந்த மாரி ஒரு மருமகள பத்தி ஒரு மாமியாரும், மாமியார பத்தி ஒரு மருமகளும் நல்ல வார்த்தைய வந்து சொன்னாங்க அப்டின்னா, அது போய் அவங்க காதுக்கு கேட்டுச்சு அப்டின்னா, தே ஃபீல் ஹேப்பி. அப்ப இவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும். இவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம செஞ்சு குடுக்கணும் அப்டின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துல ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து போய் ரீச் ஆகும். அ அதன் மூலமா பார்த்தாங்கன்னா, ஒரு நல்ல உறவுகள் வலுப்படும். ஏன்னா, நம்ம உலகத்தோட ஆயுட்காலத்துல கம்பேர் பண்றப்ப, நம்ம ஆயுட்காலம் பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நம்ம ஃப்ளைட்ல போறோம். ஃப்ளைட்ல என்னது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல ஃப்ளைட் போயிட்டு இருக்கிறப்ப, கீழலாம் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுடைய அ ஊரு, நம்மளுடைய ஸ்டேட் பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு புள்ளி மாரி தான் தெரியுது. நம்ம வீடு தெரியறதில்ல. நம்ம இருக்கிற இடம் பார்த்தோம்னா, ரொம்ப என்ன ஒரு டஸ்ட் அளவுக்கு கூட தெரியல. அவ்வளோ ஒரு என்னது ஒரு டஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். டஸ்ட் அளவு கூட தெரியறதில்ல. ஃப்ளைட்ல போறப்ப. இது உருவத்த வச்சு. அதே மாரி என்னது காலத்த வச்சு பார்க்குறப்பயும் அதுதாங்க. நம்ம லைஃப் இந்த உலகத்தோட இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 2000 வருஷம் ஆயிடுச்சு. தஞ்சை பெரிய கோயில் கட்டி அப்டின்லாம் சொல்றாங்க. இது கோயிலுக்கே இவ்வளவு. அது மாரி உலகத்தோட ஆயுள கம்பேர் பண்றப்ப நம்ம ஆயுள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இப்ப அந்த லைஃப்ல பார்த்தான்னா, என்னது எப்படிலாம் நல்ல விஷயங்கள கொண்டு வந்து, அத நம்ம விட்டுட்டு போலாம் அப்படின்ற மாரி நம்ம சிந்தனைய செலுத்தணும்னா, நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அப்படின்றது தான், இதன் மூலமா தெரியக்கூடிய செய்தி. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குகைக்குள் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. குகையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து தனியா போயிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் தனியா உட்கார்ந்து படிப்பாங்க. இல்ல வந்து ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கு என்னது அ அ இயற்கையை ரசிக்கிற ஒரு பணிய செய்யலாம். அல்லது அவங்களுக்கு பிடிச்சது விளையாட்டுனா விளையாட்டுல போயிடுவாங்க. அவங்க போயி அந்த ப்ராப்ளத்துக்கு விளையாடுறது மூலமாவோ, நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாவோ, கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு அந்த சமயத்துல சொல்யூஷன் கிடைச்சிரும். இதுக்காக தனிமைய விரும்புவாங்க. அந்த நேரத்துல பார்த்தோம்னா, பெண்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா சரியாயிடும்.
என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா, அவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சமயத்துல அவர ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அவர் போய் ஃப்ரீ ஆயிட்டு அவருடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரு பேச நம்மகிட்ட வரப்ப பார்த்தோம்னா, நெறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம், இது பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா, அங்க பார்த்தோம்னா எந்த ஒரு இதுவும் வீட்டுக்குள்ளார பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அத விட்டுட்டு, "ஏங்க என்னாச்சு? இங்க வாங்க, இத பண்ணுங்க, இத செய்யுங்க. இப்படி இருக்கிறீங்களே" அப்படின்னு சொல்லி போறப்ப, அவங்களுடைய சுதந்திரத்துல நம்ம தலையிடுற மாரியான ஒரு விஷயம் அங்க பார்த்தாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அ அவங்க ஒரு அங்க ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாம போயிடும். அதே மாரி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க அதுக்கான சொல்யூஷன எப்படி கிடைக்குது அவங்களுக்கான சொல்யூஷன்னா பேசுறது மூலமா. யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனைன்னா சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் டிப்ரஷன் இருக்குது மனசுக்குள்ள. அப்ப அந்த சமயத்துல நம்ம கேட்கணும். கேட்டுட்டோம் அப்படின்னா, தே ஃபீல் ஹேப்பி. அவ்வளோதான். அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. அவங்களே கண்டுபிடிச்சுப்பாங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் பார்த்தோம்னா, அவங்க கிட்டயே இருக்குது. அவங்களே கண்டுபிடிச்சுப்பாங்க. நம்ம அவங்க பேசுறத கேட்டா மட்டும் போதும். நம்ம கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்து யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஃபோன பண்ணி பேசுவாங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறாங்களோ அவங்க கிட்ட பேசுவாங்க. யாரு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட எப்ப பேசுவாங்க? அவங்க இவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் குடுக்காம இருக்கணும். அவங்க அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்ககிட்ட பேசுவாங்க. இத நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ண தான் நமக்கே கொஞ்சம் விஷயங்கள்லாம் பிடிபடுது. எஸ். இந்த மாரி பேச்சுல மூழ்கிடுறாங்க லேடீஸ்லாம். ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சா, ஜென்ட்ஸ் எல்லாரும் ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. லேடீஸ் பார்த்தோம்னா, இப்ப நம்ம சொன்னது தான். அ நல்லா பேசிட்டாங்கன்னா முடிஞ்சது. அவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சது. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொல்யூஷன் கிடைச்சிருது. பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா, அலைகளை போன்றவர்கள். ஒரு அலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா மேல எழும்பும். அம் அதே மாரி பெண்கள் அதே மாரி தான். நல்லா மேல எழும்புற சமயத்துல பார்த்தோம்னா, நல்லா அன்ப செலுத்துவாங்க எல்லார் மேலயும். அன்ப செலுத்துவாங்க. வீட்ல பார்த்தோம்னா மகிழ்ச்சி நிலவும், கொண்டாட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம் எடுத்துப்போம். 1 மாசத்துல 15 நாள் பார்த்தோம்னா, இந்த மாரி இருக்கும். அடுத்த 15 நாள் பார்த்தோம்னா, ஒரு அலை எப்படி கீழ வரப்ப, கொஞ்சம் கொஞ்சமா அன்பு குறையுது. அவங்களுடைய அன்புகள் குறைஞ்சுட்டே வரும். அந்த பீரியட்ஸ் டைம்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 3 டேஸ் அதனால தான் அந்த காலத்துல பார்த்தோம்னா, ரெஸ்ட்ட குடுத்தாங்க. பீரியட்ஸ் டேஸ்ல பெண்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க உடல் அப்பதான் அவங்களுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 3 நாள் எங்கேயும் போகக்கூடாது. கோயிலுக்கு போகக்கூடாது. எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்படின்லாம் சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதோட ரீசன் என்னன்னா, ஃபுல்லா உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது தான். அந்த சமயத்துல பார்த்தோம்னா, அந்த பீரியட் டைம்லலாம் பார்த்தோம்னா, அவங்களுக்கு நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம நார்மலா பேசிட்டு இருப்போம். திடீர்னு டென்ஷன் ஆவாங்க. திடீர்னு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அழுக ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் இயல்பா அவங்களுடைய அந்த டேஸ்ல வரக்கூடிய செயல்கள். அதுக்காக பார்த்தோம்னா, நாம இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கு ஈக்குவலா பேச போனோம்னா, அங்க பெரிய சண்டைகள் உருவாக காரணமாயிடுது. அப்ப அந்த அதே மாரி பார்த்தோன்னா, ரொம்ப நம்ம சொன்னோம் இல்லையா? பெண்கள் ரொம்ப அன்பு பாராட்டுவாங்க, அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, எல்லா நாளும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு அலை கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுறப்ப, இவங்களுதும் பார்த்தோன்னா அதிகமா இருக்கும். கீழ மறுபடியும் பழைய நிலைக்கே வரப்ப பார்த்தோன்னா, ரொம்ப விரக்தியில இருப்பாங்க. கோவமா பேசுவாங்க. நம்ம அத வச்சு என்னது நம்ம இவ்ளோ பண்றோம், செய்றோம். பட் அவங்க இவ்ளோ இதா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சோம்னு வைங்களேன், அது சைக்காலஜி பிரகாரம் சரியில்லாத ஒரு விஷயமா தான் அமையுது. அப்ப இந்த சமயத்துல இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுடைய இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா, வீட்ல வரக்கூடிய பிரச்சனைகள கட்டாயம் நம்ம குறைச்சிடலாம். அதே மாரி எல்லா நேரத்துலயும் அவங்க அன்பு செலுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. செ செ செலுத்தவும் முடியாது அப்படின்றது தான் இயற்கை சொல்லக்கூடிய நியதி. எஸ். எப்பயுமே அ அதாவது கோவப்படாமவோ, அ என்னது அவங்க மேல எரிச்சல் படாமவோ இருந்தோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க அந்த இல்லத்துல பார்த்தாங்கன்னா, ரொம்ப நல்லா அவங்க லேடீஸ் ஃபீல் பண்றாங்க. அதே மாரி ஜென்ஸ பார்த்தாங்கன்னா, இவரு இருக்கிறது இப்படிதான். அவர மாத்த முடியாது. அவர இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ண முடியாது. அவர மேம்படுத்துறதுக்கான இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அங்க ஒரு விரிசல் தான் உருவாகும். அவங்களா கேட்டு பண்றப்ப, வேணா இது சரியா இருக்கலாமா ஒழிய, இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் பாருங்க. இப்ப ஜென்ட்ஸ் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போறாரு. ஒரு புது இடத்துக்கு போணும். அந்த இடம் இவங்களுக்கு தெரியல. உடனே ஒரு ஜென்ட்ஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அந்த இடத்துக்கான இத
யாரோட உதவியும் இல்லாம நானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் பார்த்தோம்னா மத்தவங்களோட உதவி இல்லாம நானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் ஜென்ஸ் நினைக்கிறாங்க பொதுவா. முடியாத பட்சத்துல இந்த பிரச்சனை சொல்யூஷன் முடியாத பட்சத்துல தன்னுடைய நண்பர்களோட உதவிய நாடுறாங்க. ஆனா, அப்படி உதவியே தேவைப்படாத பெரும்பாலான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அவங்களே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இதே மாரி தான் கார் ஓட்டிட்டு போறப்ப நான் புது இடத்துக்கு போகணும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, நான் யாரும் கேட்காம Google மேப் வச்சோ, இல்ல ஏதோ ஒரு இது வந்து Google மேப் வந்து இது தவறா காட்டிடுச்சு. அந்த இடத்துக்கு போ முடியல. அப்ப கூட என்ன நினைக்கிறேன்னா, ஓ! இந்த வழியா போய் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவ வச்சு தான் போய் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா, பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏங்க இந்த வழி பக்கத்துல கேட்டா சொல்லிடுறாங்க. நீங்க ஏன் சும்மா சுத்தி சுத்தி வண்டிய ஓட்டி காமிக்கிறீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னோம் அப்படின்னா ஜென்ஸுக்கு கோவம் வந்துரும். ஏன்? அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா, அட்வைஸ் பண்ணா ஜென்ஸுக்கு புடிக்கவே புடிக்காது. அதனால அதனால பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஒரு என்னது இது உதாரணத்துக்கு ஒரு இந்த பிக்னிக் போயிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், பிக்னிக் போற இடத்துலயே சண்டை வந்துரும். இந்த இந்த இடத்த கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு சொன்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, இன்னும் கோவம் அதிகமாயிடும். அப்ப ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, விமர்சனம் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது, அவரு மாத்தணும்னு நினைக்கக்கூடாது, அவர மேம்படணும்னு நினைக்கக்கூடாது. இப்ப என்னதான் சார் செய்யணும்? அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லைங்களா? அவருக்கு வந்து ஒப்புதல் குடுக்கணும், அங்கீகாரம் குடுக்கணும். இத குடுத்துட்டோம் அப்படின்னா, லேடீஸ் எப்ப குடுக்குறாங்களோ, அப்ப அவர் வந்து என்னது அவரு ராஜா மாரி இருப்பாரு. எல்லாத்தையும் தேவையானது எல்லாத்தையும் அ செஞ்சு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படின்றது தான் விஷயம். ஒரு வீட்ல வந்து ஏன் வாக்குவாதம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தோம்னா, அ ஒருத்தர் மேல ஒருத்தரு குறை சொல்றது தாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்தாங்கன்னா, இதுதான் நெறைய நடக்குது. ஒரு ஆபீஸ்ல கூட பார்த்தாங்கன்னா, இப்ப என்னோட அலுவலகத்துல பார்த்தாங்கன்னா, ஏதாவது ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன், வந்த உடனே அவரு ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, "சார் நான் இத செஞ்சுட்டேன் சார். இவரு செய்யாதனால தான் சார் அந்த வேலையும் கொஞ்சம் பாதியிலேயே நிக்குது." அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுதான் சொல்றாங்க. அதே மாரி வேற இன்னொருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கங்களேன், அவரு மேல இவரு குறை சொல்றாரு. அவரு செய்யாததுனால தான் சார் நான் இந்த இத செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்ததோட சரி, இப்ப பார்த்தோம்னா அனுபவபூர்வமா என்னது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அப்போ ஒண்ணு தெரியுது. சமுதாயத்துல பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே என்னத்த சொல்லிக் குடுத்துட்டாங்கன்னா, இத தான் சொல்லிட்டாங்க. இது குற்றம். இது அவங்க இப்படி பண்ணல, இவங்க இப்படி செஞ்சுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் குடுத்ததுனால நாமளும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஒண்ணு என்னுடைய ஆஃபீஸ்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அந்த அலுவலகத்துக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அ அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சேங்க. பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க பார்த்தாங்கன்னா, தே ஃபீல் ஹேப்பி. இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்றாங்க. ஏன்? நமக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. ரைட் இந்த விஷயத்துல மாத்தணும். பாசிட்டிவா நீங்க முதல்ல இருக்கணும். ஏன்னா, ஒரு அலுவலக தலைவர் வந்து சந்தோஷமா இருந்தா தான் அந்த அலுவலகம் சந்தோஷமா இருக்கும். ஒரு அலுவலக தலைவர் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சா தான் மத்த எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். இதே தான் பார்த்தோன்னா வீடு. வீட்லயும் ஒரு குடும்ப தலைவர் இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும். இந்த வீடு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடு சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அ அத நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் இந்த சமுதாயம் மாறும். இல்ல அப்டின்னா மாத்தி, மாத்தி இந்த நிகழ்ச்சி நடந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து நாம வந்து ஒரு துவக்க புள்ளியா இருப்போம் அப்டின்றது தான் இன்றைய சிந்தனை. அதே மாரி பார்த்தா சார் சொல்லுங்க சார். எஸ். அடுத்தது பார்த்தோன்னா, குற்றம் சொல்றது. எதுனாலும் சரி, அது அடுத்தவங்க மேல போட்டது. பொறுப்ப யாரும் எடுத்துக்க தயாரா இல்ல அப்டின்றது தான் இது. அதே மாரி பார்த்தோன்னா, ஏதாவது பழி சொல்றது, அ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் வற்புறுத்துறது. என்னது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்தா கூட பார்த்தோன்னா, கோவப்படுறது, என்னது அவங்க சந்தேகப்படுறது. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையேயான வாக்குவாதத்துக்கான என்னது மூல காரணங்கள். இப்ப இதுலருந்து என்ன கொஞ்சம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? இத அப்படியே பாசிட்டிவா கொண்டு வந்தோம்னா, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள நம்ம உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்லலாங்க. நம்ம என்னது சாப்பிட்டு அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா, "ரொம்ப நல்லா இருக்குது" அப்படின்னு சொன்னாவே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குறை கூறுதல் நின்னு போயிடுது. எஸ். அவங்க தே ஃபீல் ஹேப்பி. இன்னும் அவங்களுடைய என்னது பணியில இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள மெருகேத்துறாங்க. அ ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்டின்னா கூட, அ சாரி அதுக்கான காரணம் நான் தான் அப்டின்னு சொன்னோம்னா, அங்க சூழ்நிலையே மாறி போயிடுது. மிஸ்டேக்கே பார்த்தோன்னா அவங்க தான். ஆனா,
இதுக்கு நான் காரணம், நானும் காரணம், அதுக்கு ஒரு காரணம்னு சொல்றப்ப, இல்ல நீங்க காரணம் இல்ல, நான் தான் காரணம் அப்படின்ற லெவலுக்கு எல்லா அலுவலகத்திலயும் சரி, இல்லத்திலயும் சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. கோவப்படுதல் கோவப்படுதல் பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே எவ்வளவோ ட்ரெய்னிங் எடுக்கிறோம், சொல்றோம், பேசுறோம். ஆனா கோவப்படாம இருக்கிறோமான்னா, அது நாம நெனச்சா தான் முடியும். நெறைய என்னது அ ஏன்னா கோபப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்தாங்கன்னா, எவ்வளவுதான் நம்ம மறுபடியும் உறவுகள்ல நெருங்கி வந்தாலும் வர முடியல. கண்ணாடி மாரின்னு சொல்றாங்க. உடைஞ்சிருச்சு அப்டின்னா, எவ்வளவுதான் ஒட்ட வச்சாலும் அது சரியாகறதில்ல அப்டின்னு. அதனால கோவப்படுறப்ப இன்னொன்னு என்ன சித்தர்கள் கூட அதுதான் சொல்றாங்க. நம்ம நெறைய கோவப்பட்டோம் அப்டின்னா, என்ன நடக்குது அப்டின்னா, நெறைய மூச்சு வாங்குது. ஆ என்னது ஆ உடம்பெல்லாம் படபடன்னுது. பத்தி எரியிற மாரி இருக்குது. அப்டின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆ நான் வந்து இத என்னது என்னுடைய லைஃப்ல, என்னுடைய அலுவலகத்துல நான் இத கொண்டு வந்தேன். இதுக்கு சரி பண்றதுக்கு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு ஆபீசர் வந்து ரிட்டயர் ஆகுறப்ப, அவங்க அந்த ஒரு என்னது பிரிவு உபச்சார விழாவுல சொன்ன விஷயத்த நான் எடுத்துக்கிட்டு, நான் என்னுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, ரிட்டயர் ஆயிட்டு போறப்ப, அ மாணவர்களுக்காகவோ, இல்ல சுத்தி இருக்கிற அலுவலர்களுக்காகவோ, நீங்க கோபப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா வார்த்தையா இருந்தது. அத்தாயி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சீனியர் மோஸ்ட் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப். அவங்க ரிட்டயர் ஆகுறப்ப இதுதான் சொன்னாங்க. அதுலருந்து நானும் அத புடிச்சுக்கிட்டேன். அ பசங்களுக்காகவோ, இல்ல அலுவலர்களுக்காகவோ நாம வந்து கோவப்படவே கூடாது அப்படின்றத நான் என்னுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ரைட் அப்படியா? அப்படின்ட்டு கேட்டுட்டு அத கடந்து போற மாரியான ஒரு சூழல் வந்துருச்சு. ஏன்னா, கோவப்பட்டா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உயிர் சக்திலாம் போயிடுதுன்றாங்க. நம்மளுடைய உயிர் சக்தின்றது தான் நம்மளுக்கு ஜீவன், நமக்கான நாடியே அதுதான். இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா அத சேர்த்து வச்சு, யாரோ ஒருத்தருக்காக கோவப்படுறது மூலமா அது எல்லாமே காலியாயிடுது. மறுபடியும் நம்ம அந்த எனர்ஜிய உள்வாங்குனா தான் உண்டு. அந்த மாரி இருக்கிறப்ப, அத முடிஞ்ச வரைக்கும் எப்படிலாம் போக்கலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப சிம்பிள். அத கடந்து போறது அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு நெறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. கோவப்படுறத எப்படிலாம் குறைக்கலாம். தண்ணி குடிக்கலான்றாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டா கோவம் போயிடுது. இதெல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா வாக்குவாதத்த தவிர்த்தரலாம். அதே மாரி பார்த்தோன்னா, ஆண்கள் வந்து பெண்களோட உணர்வுகள வந்து அங்கீகரிக்கணும். ஏன்னா, ஜென்ட்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா, பொருட்கள் ஓரியன்டட் ஆனவங்க. பொருட்கள் ஓரியன்டட் ஆனவங்கன்னா எப்படி? பைக் ஓட்டணும், நல்ல கார் ஓட்டணும். அதே மாரி பார்த்தா இந்த மாதிரியான இதுல அவங்க வந்து என்னது நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் வந்து உணர்வுகளோட சம்மந்தப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். உதாரணத்துக்கு பாருங்களேன். அ அ ஏங்க எனக்கு வந்து ஒரு 1 பவுன் நகை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்றாங்க. சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் நகை வேணும்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தோன்னா, ஓகே செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அ அவங்க கொஞ்சம் என்னவா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அப்ப நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. அ நான் சொல்றத நீங்க உணரவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த மாரி நடக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்ப நாம ஏதாவது ஒரு பிரச்சனையில, கஷ்டத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா, நாம என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ஸ் வந்து அந்த சமயத்துல இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 5% தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல இருக்கும். மீதி 95% பார்த்தான்னா, அவங்களுடைய பிரச்சனையில தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப, அப்போ வந்து ஒரு மனைவி வந்து ஒரு விஷயத்த பத்தி சொல்றப்ப, அவங்க கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அப்ப அவங்க வேற இவங்க பிரச்சனையில தான் வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க அமைதியா ஜென்ஸ் அமைதியா இருந்துருவாங்க. இவங்க சொல்றதுக்கு அ சரியான என்னது இவங்க சொல்ற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அவர்கிட்ட இல்லாதனால, அவர் என்ன பண்ணிருவாரு, அமைதியா இருப்பாரு. இந்த சமயத்துல லேடீஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நம்மள வந்து உதாசீனப்படுத்துறாங்க. நம்ம சொல்றத வந்து அங்க வந்து காது குடுத்து கேட்கல. ஒரு நகை கேட்டா என்னன்னே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப இவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும், அவங்க சொல்ற விஷயத்துக்கு நாம எப்படி ரிப்ளை பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தோம்னா, ப்ராப்ளத்த வராம இருக்கிறதுக்கான சொல்யூஷன் வந்து அங்க கிடைக்குது. அப்படின்றது தான் இன்றைய இதோட கரு. அந்த வகையில அ இனிய வாழ்க்கை வந்து ஆண்களும், பெண்களும் நல்ல விஷயத்த கொண்டு வரது மூலமா, இந்த வாழ்க்கை வந்து இனிய பயணமா இருக்கும் அப்படின்றதோட, இந்த செஷன இதோட நிறைவு பண்ணிக்கிறோம். The floor hand over to Lena sir.
தேங்க்யூ சார். ரொம்ப எக்ஸலண்டா அருமையா வந்து இனிய பயணம், இல்லற பயணம் ஆக்கிட்டீங்க. இனிய பயணம்னோட ஜென்ரலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். வந்து இல்லற பயணமா வந்து இல்லறம் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய புருஷோத்தம் மாதிரி வேற கல்யாணம் ஆக போறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோட்டம் மாதிரி கொடுத்து ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்கீங்க சார். நீங்க விரும்பினால் ஏதாவது கொஸ்டின் செஷன் கேட்கலாமா, இல்ல அடுத்த ஃபீட்பேக் போகலாமா சார்? ஃபீட்பேக் சார் யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். ஓகே, கேட்கலாம் சார். ஸோ யாராவது இந்த இல்லறம் வணக்கம் சார். இனிய பயணம் ரொம்ப இனிமையா இருந்தது. என்ன ஒண்ணுன்னா, இந்த இனிய பயணத்துல குடும்ப விஷயம் சார்ந்து இருந்தது, ரொம்ப மிகச்சிறப்பா இருந்தது. ரொம்ப எளிமையா ஆண் பெண் உணர்வுகளை எடுத்துக்காட்டோட நம்ம பிரசன்ட் லைஃப்ல சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. என்ன வெவ்வேறு இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி நம்ம அட்டன் பண்ண எல்லாருமே கணவன் மனைவியோட இருந்திருந்தா இன்னும் பெட்டரா சிறப்பா இருந்திருக்கும். இனிய பயணம் குடும்ப சார்ந்த விஷயமா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. இருந்திருந்தா நிச்சயமா எல்லாமே இருந்திருக்கலாம். 2 விஷயம் நான் ஷேர் பண்றேங்க. நீங்க சொன்னதுல ரொம்ப சிறப்பா இருந்தது வந்து பெண்களுடைய உணர்வுகளும் நிறைய சொன்னீங்க. அந்த வகையில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய முறை டூ வீலர்ல பயணம் பண்ணும்போது நான் சரியா ஓட்டிட்டு போனாலும் கூட நம்ம எடுக்கிற டெசிஷன் நம்ம போறது ரொம்ப சிறப்பா இருக்குன்றது அக்கறையாவும் ரொம்ப கவனத்தோடும் பெண்கள் இருக்கிறாங்க. நமக்கு மட்டும் இல்ல, எல்லா வீட்லயுமே பெண்கள் வந்து தன்னுடைய கணவன் வந்து டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா நிதானமா போகணும், ரொம்ப சரியா செய்யணுன்றதுல ரொம்ப அக்கறையாவும் கவனமாவும் இருக்காங்க. அந்த விஷயத்த ரொம்ப அருமையா சொன்னீங்க. 2வது வந்து மனிதர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்களே வழிய அறிவு வசப்படக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி வாழ்ந்தவங்களாம் வெரி ஃபியூ தான். நீங்க சொன்ன மாதிரி நிறைய இது சொன்னீங்க, ஓசோடதெல்லாம் சொன்னீங்க, சித்தர்கள் ஓசோ அதெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த வகையில நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்மளை சில நேரத்துல துன்பத்தில் ஆழ்த்திடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம கோவப்படுறதை காட்டிலும் அவர்களுக்கு தேவையான நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிவுகளையும் கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றத மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டு கடவுளே இந்த குணங்களை அந்த மனிதருக்கு கொடுக்குங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிச்சயமா அது நிறைவேறும் போது என்றாவது ஒரு நாளைக்கு அவங்களுடைய மனமும் மாறும். அந்த வகையில அவங்களும் மாறுவாங்க, நமக்கும் ஒரு திருப்திகரமாகும். ஆக எந்த இடத்துல நம்ம கோவப்படுறோமோ அந்த இடத்துல அந்த மனிதர்களை பார்த்து ஜஸ்ட் மனசுல ஒரு பெரிய இவங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் கொடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நிச்சயமா ப்ராப்ளம் வராத நல்லா சிறப்பா போகும். அது அலுவலகமா இருந்தாலும், இல்லறமா இருந்தாலும், இன்ஸ்டிடியூஷன் பள்ளிகளா இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே சிறப்பா போகும். ஸோ இந்த சண்டே வந்து ஒரு மணி நேரம் மிகச்சிறப்பா அருமையா இருந்தது. மந்த்லி ஒன்ஸா அல்லது எப்பயாவது கொஞ்சம் ரேண்டமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ சார்.